வைகுண்டத்தில் தாங்க முதல்ல இந்த தீர்த்தம் தான் சொல்கிறாங்க. வைகுண்டத்தில் மகாவிஷ்ணுக்கு சொந்தமானது தான் இந்த தீர்த்தம். ஏழுமலையான் இங்கே திருமலையில் இருக்கும்போது ஏழுமலையான வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்காக கருடர், அதாவது கருடாழ்வான் நம்ம சொல்கிறோம்ல, அவர் தாங்க வைகுண்டத்துலேருந்து இந்த தீர்த்தத்தை திருமலைக்கு கொண்டு இங்கே சேர்த்ததாக சொல்கிறாங்க. வெங்கடேச பெருமாள் தனது மனைவியோட இந்த புனித குலத்தை தான் நீராட்டதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ராமாயண வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ராமாயணத்தில் சீதையை ராவணனுக்கு கடத்தி இலங்கைக்கு கொண்டு போயிடுறான். அப்போ ராமர் சீதையை கண்டுபிடிக்கிறதுக்கு இலங்கைக்கு போகிறதுக்கு அனுமனுடைய துணை தேவைப்படுது. அதுக்காக அனுமனை பார்க்கறதுக்காக ராமர் இங்கே திருமலைக்கு வராரு. அனுமனோட அவங்க அம்மா அஞ்சனை கிட்ட பார்க்கறதுக்காக வராரு. அதுக்கு முன்னாடி அவர் இந்த குளத்தில் குளிச்சுட்டு போயிட்டு தான் அனுமனையும் அவங்க அம்மாவும் பார்க்கறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் போய் அவர் சீதையை மீட்டராக வரலாறு சொல்லுதுங்க. இந்த குளத்தில் குளிக்குதுன்றது அஸ்வமேக யாகம் பண்ணுறதுக்கு சமன் சொல்கிறாங்க. ஆமாங்க, அந்த யாகம் பண்ணால் என்ன பலன் கிடைக்குமோ, புண்ணியம் கிடைக்குமோ, அந்த பலனும் புண்ணியமும் இந்த ஒரு குளத்தில் குளித்தாலுமே நமக்கு கிடைக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே இந்த குளத்தில் குளிக்கிறது ஒருவர் தனது எடைக்கு நிகரான தானம் செஞ்ச பலனை அடையலான்னு சொல்கிறாங்க. இங்கே குளிக்கிறதுன்றது ஒரு கோயிலுக்கு 1000 பசுமாலை தானம் செய்ததோட பலனை அடையணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம திருப்பதி போனால் ஸ்ட்ரெயிட்டாக திருப்பதி மட்டும் போயிட்டு வந்துடும். அப்படி வந்தாதீங்க. திருப்பதி வரவங்க வராகசாமியை பார்த்துட்டு இந்த தெப்ப குளத்தில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பெருமாள் கிட்ட போய் வேண்டுதல் வச்சாதான் அந்த வேண்டுதல் எல்லாமே நிறைவேறது ஐதீகங்க. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரித்தி மீடியா. நம்ம போன வீடியோவில் வராகசாமி கோயிலை பற்றி பார்த்துருப்போங்க. ஆமாங்க, திருப்பதியில் முதல் மரியாதை இவருக்கு தான். இவர் பற்றின ஃபுல் டீட்டெயில் போன வீடியோவில் போட்டிருப்போம், பார்த்துருவாங்க. பார்க்காதவங்க பார்த்துருவாங்க. இந்த கோயிலேருந்து வெளில கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அப்படியே இடது பக்கம் திரும்பினா மகா புஷ்கரணி போயிடலாங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். பார்க்கலாம். இங்கே போர்டு போட்டுருக்கு பார்த்தீங்களா? ஆமாங்க, இடது பக்கமாக தான் திரும்பி உள்ளே போகணும். உள்ளே கொஞ்சம் போனீங்கன்னா ஒரு 50 மீட்ரு போனால் போதுங்க. இது வராகசாமியோட காம்பவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒட்டினா மாதிரி தான் போகணும். பார்த்தீங்களா, பக்கத்தில் உங்களுக்கு ஒரு செவரு தெரியுதுங்களா? இந்த பில்டிங் தாங்க வராகசாமியோட கோயில். இங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டு லெஃப்ட்டில் போனால் நம்ம புஷ்கரணிக்கு போயிடலாங்க. திருமலையில் இருக்க புஷ்கரணி ஒரு முக்கியமான புண்ணியஸ்தலங்க. இந்த திருப்பதிக்கு நம்ம வந்தோன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 7 மணி நேரம் இங்கே தங்கணுன்றது ஐதீகம்னு சொல்கிறாங்க. இங்கே பல தீர்த்தம் இருக்குங்க. நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய பார்த்துருப்போம். அதாவது பாபநாசம், ஆகாச கங்கா, அது மாதிரி நிறைய தீர்த்தம் இருக்குல்ல. அந்த இருக்க நிறைய தீர்த்தத்துலேயே முக்கியமான தீர்த்தம் எதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சாமியோட தீர்த்தம்ல, அதனால இது அவ்வளோ முக்கியமானதுங்க. இந்த தீர்த்தம் திருப்பதியில் வடகிழக்கு முனையில் அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் திருமலையில் இருக்கக்கூடிய முக்கோடி தீர்த்தங்களில் இது முக்கியமான தீர்த்தம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய 7 தெய்வீக தீர்த்தங்களில் இந்த தீர்த்தமும் மிக முக்கியமானதாக சொல்கிறாங்க. இந்த புஷ்கரணியோட வரலாறு என்னன்னு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். வைகுண்டத்தில் தாங்க முதல்ல இந்த தீர்த்தம் தான் சொல்கிறாங்க. வைகுண்டத்தில் மகாவிஷ்ணுக்கு சொந்தமானது தான் இந்த தீர்த்தம். ஏழுமலையான் இங்கே திருமலையில் இருக்கும்போது ஏழுமலையான வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்காக கருடர், அதாவது கருடாழ்வான் நம்ம சொல்கிறோம்ல, அவர் தாங்க வைகுண்டத்துலேருந்து இந்த தீர்த்தத்தை திருமலைக்கு கொண்டு இங்கே சேர்த்ததாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஒரு சக்கரை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நீரூற்று. ஆமாங்க, இங்கே தாங்க ஏழுமலையானுக்கு சக்கரஸ்தானம் செய்கிறாங்க. அந்த சக்கரஸ்தானம் செய்யும்போது நம்ம இந்த புஷ்கரணியில் குடிச்சுனா பெருமாளோட முழு அணுக்கிரகமும் நமக்கு கிடைக்கணும்னு ஐதீகங்க. வெங்கடேச பெருமாள் தனது மனைவியோட இந்த புனித குலத்தை தான் நீராட்டதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ராமாயண வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ராமாயணத்தில் சீதையை ராவணனுக்கு கடத்தி இலங்கைக்கு கொண்டு போயிடுறான். அப்போ ராமர் சீதையை கண்டுபிடிக்கிறதுக்கு இலங்கைக்கு போகிறதுக்கு அனுமனுடைய துணை தேவைப்படுது. அதுக்காக அனுமனை பார்க்கறதுக்காக ராமர் இங்கே திருமலைக்கு வராரு. அனுமனோட அவங்க அம்மா அஞ்சனை கிட்ட பார்க்கறதுக்காக வராரு. அதுக்கு முன்னாடி அவர் இந்த குளத்தில் குளிச்சுட்டு போயிட்டு தான் அனுமனையும் அவங்க அம்மாவும் பார்க்கறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் போய் அவர் சீதையை மீட்டராக வரலாறு சொல்லுதுங்க. இந்த புஷ்கரணி கங்கை நதியை போன்ற ரொம்ப தூய்மையாக சொல்கிறாங்க. இங்கே புஷ்கரணி நம்ம நீராடுறது கங்கை நதியிலேயே நீராடுறதுக்கு சமம்னு சொல்கிறாங்க. நம்ம பாவலாம் நீங்கணும்னு சொல்கிறாங்க. இந்த புஷ்கரணியில் என்னென்னா தண்ணி தேங்குறதே கிடையாதுங்க, அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க. ஆமாங்க, இதை மறுசுழற்சி செஞ்சுட்டே இருக்காங்க. தண்ணி அவ்வளோ க்ளீனாக இருக்குது. கீழே இருக்க எல்லாமே நமக்கு க்ளீனாக திற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம இங்கே ஷாம்பு சோப்புலாம் யூஸ் பண்ணாமல் நம்மளும் அதை தூய்மையாக வச்சுக்கிறது நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்வோம். ஓகேங்களா? இங்கே குளித்தா பாவம்லாம் நீங்கி வாழ்ல எல்லா இன்பமும் பெருகுன்றது ஒரு அதிகமாக சொல்கிறாங்க. இந்த புஷ்கரணியில் குளித்தா அது உடலையும் ஆன்மாவையும் சுத்தம் செய்யணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே நம்ம நீடன்னா இந்த ஜென்மத்தை நம்ம செஞ்ச எல்லா பாவமும் நீங்கி நம்மளுக்கு முக்தி மற்றும் மோட்சம் கிடைக்கணும்னு சொல்கிறாங்க.
இந்த குளத்தில் குளிக்குதுன்றது அஸ்வமேக யாகம் பண்ணுறதுக்கு சமன் சொல்கிறாங்க. ஆமாங்க, அந்த யாகம் பண்ணால் என்ன பலன் கிடைக்குமோ, புண்ணியம் கிடைக்குமோ, அந்த பலனும் புண்ணியமும் இந்த ஒரு குளத்தில் குளித்தாலுமே நமக்கு கிடைக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே குளிக்கிறதுன்றது சகல பாவத்திலேருந்து நம்மளை நீக்கி மகிழ்ச்சி அடைய செய்யணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த புஷ்கரணியில் குளிக்கிறதால நமக்கு என்னென்னலாம் நன்மை கிடைக்குன்னு ஐதீகமாக இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒவ்வொன்றா நோட் பண்ணிக்கிங்க, கேளுங்க. ஓகேவா? இந்த குளத்தில் குளிக்கிறதுன்றது ஒருவர் தனது எடைக்கு நிகரான தானம் செஞ்ச பலனை அடையலான்னு சொல்கிறாங்க. இங்கே குளிக்கிறதுன்றது ஒரு கோயிலுக்கு 1000 பசுமாலை தானம் செய்ததோட பலனை அடையணும்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம குளித்தா நம்மளோட பாவையெல்லாம் நீங்கி ஞானம், செல்வம், பெருமை, அறிவு எல்லாம் கிடைக்கும்னு நீங்கள் சொல்கிறாங்க. இந்த முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த குளத்தில் நம்ம நீராடினா நம்மளுக்கு மறுபிறவியே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இந்த புண்ணிய குளத்தில் குளிச்சுக்கிறதால மரணத்துக்கு பிறகு மிக உயர்ந்த இடத்தை சொர்க்கத்தில் அடைவாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த குளத்தாண்ட யார் யாரெல்லாம் தானம் செய்தாங்கன்றதை பற்றி நம்ம பார்ப்போம். சந்திரன் இந்த குளத்தில் தாங்க தங்க ஆபரணம் தானமாக செய்திருக்காரு. அதுக்கு ஈடாக தாங்க அவர் அவ்வளோ அழகை பெற்றிருக்காரு. சந்திரன் போல அழகுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட அழகை அவருக்கு தானம் கொடுத்தப்ப தான் கிடச்சிருக்கு. அதே மாதிரி குபேரர் இங்கே தானம் கொடுத்ததால் தான் மிகப்பெரிய செல்வந்தராக திகழ்ந்தார்னு சொல்கிறாங்க. இந்திரன் இருக்கார்ல, அவர் இங்கே 16 வெவ்வேறு செல்வங்களை தானமாக கொடுத்துருக்காரு. அதனால தான் அவர் அரக்கர்களை கூட போராடக்கூடிய மிகப்பெரிய சக்தியை பெருமாள் அவருக்கு கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. இந்த குளத்தில் நிறைய ஆழமான கிணறு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம குளத்தை ஃபுல்லாக நீந்துற அளவுக்கு விட மாட்டாங்க. நம்ம குளத்தில் அந்த வராகசாமி கோயிலுக்கு பக்கத்தில் மட்டும்தான் நம்ம போய் நீராட அனுமதிப்பாங்க. அது கூட கொஞ்சம் தொலைவில் ஃபுல்லாக கிரில்லு போட்டிருப்பாங்க. நம்ம அதை தாண்டி போக முடியாது. ஏன்னா ஆழமான கிணறு நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம அவ்வளோ தொலைலாம் போக முடியாதுங்க. ஆனால் அது வரைக்கும் அந்த கம்பிக்கு போட்டு வச்சுருப்பாங்க. அது வரைக்கும் நம்ம யார் வேணால் போய் குளிக்கலாம். மகளிரும் குளிக்கலாம், நம்மளும் குளிக்கலாம். பெண்களுக்கெல்லாம் குளிச்சா என்னென்னு கஷ்டப்பட தேவையில்ல. இதுக்கு மேலேயே பெண்களுக்கு தனியாக உடை மாற்றுற இடமும் வச்சுருக்காங்க. அங்கே போய் உடையை மாற்றிக்கலாங்க. இங்கே குளிக்க முடியாதவங்க அந்த தண்ணி ஏற்று நம்ம தலையில் வச்சுக்கலாம். அப்படியே இல்லைனா உடை மாற்றுற இடத்துலையும் அங்கே தண்ணி கொட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சிறப்பாக செஞ்சுருக்காங்க எல்லாமே. சரிங்களா? நான் சொன்னல இங்கே பெரிய பெரிய கிணறுலாம் ஆழமாக இருக்குன்னு சொல்லிட்டு, இதை தண்ணி ட்ரை பண்ணும்போது எடுத்த வீடியோ தான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கிணறுலாம் தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? இது மாதிரி இங்கே நிறைய இருக்குங்க. அதனால தான் குளத்தில் ஃபுல்லாக யாரும் நீராட விடாமல் ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் நீராட அங்கே கம்பி போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம அங்கே இருந்தால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. நம்ம அங்கே போன நேரம் நல்ல நேரங்க. அப்போ மகா புஷ்கரணிக்கு ஆரத்தி எடுத்தாங்க. அந்த ஆரத்தி தாங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், இதை மாதிரி நம்ம பார்க்குறது பெரிய விஷயந்தாங்க. நம்மளுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடச்சி நம்ம பார்த்தோம். ஆரத்தி எடுக்கிறாங்க பாருங்கள். இங்கே கருடாழ கோயிலுக்கெல்லாம் அது பக்கத்துலேருந்து ஆரத்தி எடுக்கிறாங்க. இங்கேருந்து கரெக்டாக அதற்கு எதிர்ப்புறமாகவே வெங்கடேச பெருமாளோட கோயில் தெரியுதுங்க. ஆமாங்க, வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கு எதிர் திசையிலிருந்து தான் இவங்க ஆரத்தி எடுக்கிறாங்க. அதை பாருங்கள், நடுவில் அந்த இதுவெல்லாம் தெரிஞ்சு பார்த்தீங்களா உங்களுக்கு? ரொம்பவே அழகாக இருக்குங்க. இது மாதிரி வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நம்ம மிஸ் பண்ணாமல் இதெல்லாம் கண்டிப்பாக போய் பார்த்தே ஆகணுங்க. நானும் வேண்டிக்கிறேன், உங்களுக்காக நம்ம எல்லாருக்காக நம்ம வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லாம் நம்ம வேண்டுதலாம் அந்த வெங்கடேச பெருமாள் நிறைவேற்றி கொடுப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. அந்த நம்பிக்கையோடு நீங்கள் எல்லாருமே வழிபடுங்க. நிச்சயமாக வெங்கடேச பெருமாள் யாரையும் கைவிட மாட்டார். நம்ம வேண்டுதல் எல்லாத்தையும் ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள், ஓகேங்களா? அது உடனே நடக்காது. ஒரு 2 அதுக்கேற்ற மாதிரினா டைமுக்கு நம்ம கொடுத்தோன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் கண்டிப்பாக எல்லாமே நடக்குங்க. ஓகேங்களா? நான் எல்லாருக்காகவும் பிரார்த்திச்சுக்கிறேன். சரிங்களா? எதிர்க்க கோபுரம் தெரிஞ்சு பார்த்தீங்களா? இங்கே தான் ஆர்த்தி எடுக்கிறாங்க. சரிங்களா? அழகாகவே இருக்குங்க. நம்ம கண்டிப்பாக திருப்பதி போனால் இதை கண்டிப்பாக மஸ்ட் விசிட் பிளேஸுங்க, மறக்கவே கூடாது. சரிங்களா? இது தெப்பத் திருவிழாம்போது எவ்வளோ ஜெகஜோதியாக இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் கிளிப் எடுத்து போடுறேன். பிரம்மோற்சவம் நடக்கிறது தான். இந்த மின்னொலியில் அந்த குளம் இப்படி மின்னுது பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது பாருங்கள், கண்டிப்பாக போனோங்க. இப்போ நம்ம திருப்பதி போனால் ஸ்ட்ரெயிட்டாக திருப்பதி மட்டும் போயிட்டு வந்துடுறோம். அப்படி வந்தாதீங்க. திருப்பதி வரவங்க வராகசாமியை பார்த்துட்டு இந்த தெப்ப குளத்தில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பெருமாள் கிட்ட போய் வேண்டுதல் வச்சா தான் அந்த வேண்டுதல் எல்லாமே நிறைவேறது ஐதீகங்க. நம்ம அதை யாருமே ஃபாலோ பண்ண மாட்டேன்றோம். இனிமேலாவது நம்ம கண்டிப்பாக வராகசாமி கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் குளிக்கலாம் கூட பரவாயில்லைங்க, தண்ணி எடுத்து தலையில் தைச்சிக்கலாம். அங்கே பிரவேசனம் பண்ணுறவங்க கம்பல்சரி இந்த குளத்தில் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க சாமி போய் அங்கே பிரவேசம் பண்ணுவாங்க, அலோவ் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அந்த மின்னொலியில் எப்படி மின்னுது பார்த்தீங்களா? ரொம்ப அருமையாக இருக்குல்ல? சூப்பராக இருக்குங்க. இதை மாதிரி வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம மிஸ் பண்ணாமல் பார்ப்போம். இதுக்கு காண கண்கொடி வேணுங்க. அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஓகேங்களா? வாங்க பார்ப்போம். அழகாக இருக்குல்ல? இந்த தெப்ப குளத்துக்கு பக்கத்துலேயே மாட வீதியில் சங்கு சக்கரை இசை நிறுவனம் ஒன்று இருக்குங்க. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. திருப்பதி சீரியஸில் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேங்க. ஒவ்வொரு கோயிலை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.